இப்போ வந்து நம்ம இருக்கிற ட்ரெண்ட் வந்து என்னன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் ட்ரெண்டில் இருக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்க ஃபியூச்சர்ல ஒரு கோர் மெக்கானிக்கல் இன்ஜினியரா இருந்தாலும் கூட எந்த ப்ராடக்ட் பேஸ்டு ஒர்க் பண்ணாலும் சரி, எந்த இண்டஸ்ட்ரியில நீங்க ஒர்க் பண்ணினாலும் சரி, கம்பல்சரி ஏனுடைய டூலை வந்து உங்களுக்கு அப்ளை பண்ண தெரியும். தட்ஸ் ஆல். அதான் முக்கியம். அப்ளை பண்ண தெரியும். இப்ப யாருமே எனக்கு தெரிஞ்சு ஒரு பவர் பாயிண்டோ வேர்டோ எக்ஸலோ தனியா போய் நீங்க எங்கேயும் படிச்சது கிடையாது. கரெக்ட் தானே? தனியா எங்கேயும் போய் படிச்சது கிடையாது. இது நம்ம டே டு டே லைஃப்ல வந்துருச்சு. டே டு டே லைஃப்ல வந்துருச்சு. நம்ம வந்து ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிச்சிருக்கிறோம் அப்படின்னா வெறும் மெஷினை ரன் பண்றதுக்கோ, வெறும் ஒரு டிராயிங் போட்டு மாடல் போட்டு அவுட்புட் கொடுக்கறதுக்கோ, அல்லது ஒரு ப்ராடக்டை டெவலப் பண்றதுக்கோ, மேனுஃபேக்சரிங் பண்றதுக்கோ, குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன் பண்றதுக்கோ மட்டுமல்ல, நம்மளும் இந்த ஏஐ டூல வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கோட கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ண கத்துக்கணும். இதுதான் ஃபியூச்சர். இதுதான் ஃபியூச்சர். கரெக்டா இல்லையா? நமக்கு தெரியும், கேட் சாஃப்ட்வேர் தெரியும், எஃப்இஏ சாஃப்ட்வேர் தெரியும், எல்லாமே போட தெரியும், டெக்னிக்கலும் தெரியும், அதை அப்ளை பண்றோம். பட் ஃபியூச்சர் என்ன ஆகும் அப்படின்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன். இப்போ பைத்தான் ப்ரோக்ராமிங் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து இப்போ நீங்க நம்ப மாட்டீங்க, ஸ்கூல்லயே கொண்டு வந்துட்டாங்க. இதெல்லாம் ஸ்கூல்லயே பைத்தான் ப்ரோக்ராமிங் கொண்டு வந்துட்டாங்க. அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, ஸ்கூல் லெவல்ல இருந்தே இது ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்ப நம்ம தான் தெரியாம இருக்கிறோம், அப்டேட் ஆகாம இருக்கிறோம். பட் we are also update on that. எப்படி அப்டேட் ஆகணும்னா, இப்போ பைத்தான் அப்படிங்கிறது வந்து அதுக்கு ஒரு கோடிங் எழுதி அதுக்கெல்லாம் ப்ரோக்ராமிங் பண்ணி அந்த ஒரு ஆப்பையோ அல்லது ஒரு சாஃப்ட்வேரையோ டெவலப் பண்ணுவாங்க இல்லையா? தட் இஸ் டன் பை ஐடி கைஸ். கரெக்ட் தானே? அந்த டூல் வந்துருச்சு இல்லையா? ஏஐல இருந்து ஒரு டூல் வந்துருச்சு. அது சாட் ஜிபிடியோ ஜெமினி நிறைய இருக்கு. அந்த டூலை வந்து நமக்கு அப்ளை பண்ண தெரியணும். அவ்வளவுதான். அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம கோர் மெக்கானிக்கல்ல இருந்துட்டு ஏஐ டூலை டெவலப் பண்றதுக்கு நம்ம போக வேண்டாம். டேட்டா சயின்ஸ் ஒரு பேஸா யூஸ் பண்ணி, ஏன்னா டேட்டா சயின்ஸ் தான் அதுக்கான பேஸ். அதுல இருந்து எடுத்து ஏஐ டூல் டெவலப் பண்ணிருக்காங்க இல்லையா? அப்ப அந்த ஏஐ டூல வந்து என்னுடைய மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு, என்னுடைய ப்ராடக்ட் டிசைனுக்கு, என்னுடைய ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டுக்கு நான் எந்த அளவுக்கு இதை யூஸ் பண்றேன்